வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் நம்மளோட ஒர்க் லைஃப்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாவே மாறிடுச்சு. ஒரு இமெயில் அனுப்பணும் அப்படின்னாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட் சம்மரைஸ் இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாட்பாட் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய ஒர்க் லைஃப் போயிட்டு இருக்கு. நம்ம கூட சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஆப்பிள்செட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மிஸ்டர் சீனிவாசன் மகாலிங்கம் சார் இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் சார். ஹலோ. சார், ஒரு பேசிக் கொஸ்டின்லேயே ஆரம்பிக்கலாம் சார். ஏஐ லீக்கேஜ்னா என்ன சார்? அது கம்பெனிக்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டி ரிஸ்க்கை காஸ் பண்ணுது சார்? இர்ஃபான், ஏஐ பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஏஐ பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டாச்சு. டேட்டா லீக்கேஜ் பற்றி இப்போ பேசுகிறீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எனக்கு அனுப்புறீங்க, ஸ்ரீனி இதை கோத்ரூ பண்ணிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அனுப்புற டாக்குமெண்ட்டே கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். என்னோட எம்ப்ளாய்க்கு நான் கொடுக்குற கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை அவங்க என்ன பண்றாங்க, கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் சில ஏரியாவுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படுற விஷயத்துக்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தானே, அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே அப்லோட் பண்ணி பப்ளிக் ஏஐ டூல்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க. ஸோ பப்ளிக் ஏஐ டூலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பட் இருந்தாலுமே நம்ம கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஏஐ டூலுக்குள்ள ஆல்ரெடி போயாச்சு. அது சம்படி கோயிங் டு ஆக்சஸ். இதுதான் சிம்பிளா சொல்ல போனா உங்களோட ஏஐ டேட்டா லீக்கேஜ். ஓகே சார். இப்போ அதாவது ஏஐ சாட்பாட்ல கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற போது அது ஒரு பெரிய ரிஸ்க்கு கொண்டு போகுதுங்கிறது இதுல இருந்து எனக்கு புரியுது. ஆனா எம்ப்ளாயிஸ் ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பர்டிகுலர் செக்யூரிட்டி ரிஸ்க் கம்பெனிக்கு ஏற்படுது சார்? நீங்க சொல்றது பார்த்தா கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறது கேக்குறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எம்ப்ளாயி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்க்ளோஸ் பண்றதுங்கும் போது பப்ளிக் டூல் தானே, ஒவ்வொரு டூலும் டிஃப்ரெண்டா டேட்டா ஹேண்ட்லிங் இருக்கும். டேட்டாவை ஏஐ ட்ரெயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில டூல் எப்படின்னா டேட்டாவை ரிட்டைன் பண்ணுவாங்க. ரிட்டைன் பண்ற டூல் ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட்லி சர்வீஸ் ப்ரொவைடர் எப்படி எடுத்துட்டு போறாங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ரெஃபர் சம் ஆஃப் த ரெஃபரன்சஸ் ஃப்ரம் தி டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்லோட் பண்ண டேட்டா அங்க இருக்கும். அந்த டேட்டாவில இருந்து இன்ஃபர்மேஷனை புல் பண்ணி ஒரு புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ கிரியேட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்களோட ரெஃபரன்ஸ் அங்க இருக்கு. அந்த ரெஃபரன்ஸை எடுத்து அந்த மாடல்ல டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு 100% சான்சஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கும்போது அது டேட்டா லீக்கேஜா கன்வெர்ட் ஆகுது. ஓகே. அப்படின்னா ஃப்ரீ டூல்ல என்டர் பண்ற இன்ஃபர்மேஷன் ரீட்டைனும் ஆகலாம், அதை வச்சு அந்த மாடல் ட்ரெயினும் ஆகிக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது சார். இதுல அப்போ எம்ப்ளாயி கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை என்டர் பண்ணும்போது அந்த டேட்டாக்கு ஆக்சுவலா என்ன சார் நடக்குது? நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணிட்டு நீங்க ஒரு நெக்ஸ்ட் டே நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களோட ஹிஸ்டரியை வெரிஃபை பண்றீங்க. சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல நடக்குது. ஒரு ப்ராம்ப்ட் நீங்க கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்க. இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அந்த ப்ராம்ப்ட்ல எனக்கு ப்ரொபோசல் ரெடி பண்ணுன்னு சொல்றீங்க. இன்னொரு ப்ராம்ப்ட்ல என்ன பண்றாங்க, நம்மளோட டெவலப்பர் கோட் போட்டு இதுல இஷ்யூ இருக்கு, இந்த இஷ்யூவை எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஏஐ டூல்ல கேட்கறாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லா இன்ஃபர்மேஷனையும் அங்கதான் ஸ்டோர் பண்றோம். சில டேட்டாஸ் ரீட்டைன் ஆகலாம், சில டேட்டாஸ் உங்களோட சைட்லயே நீங்க உங்களோட ஏஐ டூல்ல எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த சாட் பாட் நீங்க பார்க்கும்போது உங்களோட ஹிஸ்டரி லெஃப்ட் சைட்ல இருக்கும், நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டேட்டா கம்ப்ளீட்டா அங்க ரீட்டைன் ஆகுது. அந்த ரீட்டைன் ஆகுற டேட்டா ஏஐக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. If somebody is asking for some information, இந்த இன்ஃபர்மேஷனை புல் பண்ணி அவங்களுக்கு சோர்ஸாகவும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் 100% இருக்கு. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு யூசர் சம்திங் ரிசர்ச் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ்ல இருந்து புல் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க அவங்களுக்கு ரிசல்ட்ஸாவும் ஷோ பண்ணுன்றது மாதிரி சொல்றீங்களா? கண்டிப்பா. நீங்க எப்படி எண்ட் ஆஃப் த டே ஏஐக்கு நீங்க கொடுக்குற டேட்டா தான் ஃப்ரீட் ஆக போகுது. என்ன டேட்டாவை வச்சு நீங்க ட்ரெயின் பண்றீங்களோ ஏஐ அந்த டேட்டாவை தான் அதர் யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போகுது. இந்த ஏஐ போய் பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவங்களோட நாலேஜ் பேஸ்ல என்ன இருக்கோ அந்த நாலேஜ் பேஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த ப்ரொவைட் பண்ற இன்ஃபர்மேஷன்ல உங்களோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனும் இருக்கிறதுக்கு. ஸோ 100% டேட்டா ஹேண்ட்லிங்கை நீங்க அக்செப்ட் பண்ணிடுறீங்க. when you are creating your account in AI tool, நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன கொடுக்குறீங்க, இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ண போறீங்கிற ஒரு கன்சென்ட் கொடுத்துறீங்க. பட் ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணும்போது அந்த கன்சென்ட்டை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பட் இந்த கன்சென்ட்டை ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ உங்களோட டேட்டாவை ரெஃபரன்ஸ்க்காக எடுப்பாங்க, ஏஐ ட்ரெயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனே அதர் ப்ரொவைடர்ஸ்க்கு, அந்த இன்ஃபர்மேஷனையே அதர் எம்ப்ளாயி ஹூ ஆர் சர்ச்சிங் ஃபார் த ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் கொடுத்துட்றாங்க.
கரெக்ட் சார். அப்போ கம்பெனிஸ்லாம் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணும்போது ஏஐ டூல்ஸ் கிட்ட ஹையஸ்ட் ரிஸ்கா வந்து நிற்குது சார்? எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்க பிசினஸ் அஃபெக்ட் ஆகுதோ அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது. எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனில நிறைய டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்றோம். டேட்டா மட்டும் நம்ம யூஸ் பண்ணல, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பாஸ்வேர்ட்ஸ், கிரெடென்ஷியல்ஸ், ஆக்சஸ் கீஸ், இது எல்லாமே இருக்கு. சோர்ஸ் கோட்ஸ் இருக்கு, ரெபாசிட்டரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம டிக்கெட்டிங் சிஸ்டம் இருக்கு, இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்றோம், நிறைய டேட்டா பிரைவசி யூஸ் பண்றோம், கஸ்டமரோட பிஐஏ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம், கேஒய்சிங்கிற ப்ராசஸ்க்கு காமர்ஸ்ல நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்றாங்க, பேங்க்லலாம் பேமெண்ட் கார்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறைய வாங்குறாங்க. ஸோ இது எல்லாமே டைரக்ட்லி இன்வால்வ் ஆன் யுவர் பிஸ்னஸ் சர்வீசஸ். இந்த பிஸ்னஸ் சர்வீசஸ்க்கு எஃபெக்ட் ஆகிற எந்த இன்ஃபர்மேஷனும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பிரைவசியில் நம்ம சொல்றோம். ஏஐ டூல் மூலமா செக்யூரிட்டி அண்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் ஆகுது. அதனால தான் கம்பெனில டேட்டா கிளாசிஃபிகேஷன் ஒன்றுங்கிறத ஃபாலோ பண்றோம். டேட்டா கிளாசிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளோட டேட்டாவை வந்து செக்ரிகேட் பண்றோம். வெதர் இஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் இஸ் பிரைவேட் இன்ஃபர்மேஷன் ஆர் யுவர் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஆர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். இந்த கேட்டகரியில இருக்கிற பப்ளிக் இன்ஃபர்மேஷன் இஸ் குட் டு ஷேர். இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ல எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், வெளியில இருந்து அது வாங்கலாம். எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதை சென்சிட்டிவா ஃபாலோ பண்றோமோ அந்த டேட்டா கிளாசிபிகேஷன்ல இருக்கிற சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், பிரைவேட் இன்ஃபர்மேஷன், இந்த கேட்டகரியை ஃபாலோ பண்ணி ஏஐ யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹைலி ரிஸ்க். பப்ளிக்னு ஒரு கேட்டகரியில வர டேட்டா கிளாசிபிகேஷன்ல இருக்கிற டேட்டா யூ கேன் வெரி வெல் ஷேர். ஸோ இதுலேருந்து எனக்கு இது பண்ண முடியுதுன்னா பேசிக்கான ஒரு இதான் சார். நம்மளோட ஒரு நெய்பராக இருக்கட்டும், அரல்ஸ் வந்து ஒரு கம்பெனி, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் வரதாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதே ப்ராசஸை வந்து அப்படியே நம்ம வந்து ஏஐக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வருது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன அந்த பாஸ்வேர்ட்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட் கிரெடென்ஷியல்ஸாக இருக்கட்டும், அது வந்து நம்ம ஈவன் வந்து நம்ம கொலிக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்ற. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹைடு தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணாலே நம்ம அதே விஷயத்தை அப்படியே இங்கே அப்ளை பண்ணும் போதே நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பெஸ்ட் ப்ரிவென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் என்ன பேசுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏஐக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் முன்னாடிலாம் இல்லை. நம்ம சர்ச் பண்றோம், அப்லோட் பண்றோம், ஒரு ப்ராம்ப்ட் மென்ஷன் பண்ணி. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம்ல, ISO 42001ங்கிறது ஏஐக்கு ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கா ஒன்று வருது. அந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல ஏஐ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கம்பெனிஸ்லாம். என்ன சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஏஐ ஃப்ரேம் ஒர்க் மூலமா we are already started. இருந்தாலும் ஒரு நார்மல் பர்சன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஏஐ டூல்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராம்ப்ட். என்னோட போட்டோவையே நான் அப்லோட் பண்ணி அதை மாடிஃபை பண்றேன். ஸோ உங்களோட ஐடென்டிட்டி அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல எங்களுக்கு இப்போ என்ன பண்ணிருக்கிறோம், ISO 42000 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்த்து கொடுக்குது. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் ஆகுது. ஸோ ஹை ரிஸ்க்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த சென்சிட்டிவ், கான்ஃபிடென்ஷியல், பிரைவேட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பப்ளிக்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணா போதும். இது வந்து கொஞ்சம் டாபிக் விட்டு வெளில போற மாதிரி தான் இருக்கு. எனக்கு நீங்க அந்த போட்டோ அப்லோட் பண்ண சொன்னனால எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வந்துச்சு. இப்போ இன்னைக்கு ஏஐ வந்து அதே ஒரு 10 years பேக் பார்த்தோம் அப்படின்னா புதுசா சோஷியல் மீடியான்ற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வரும்போது நாங்க எங்கெங்க போறோம், ஸோ விளாக்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அப்லோட் பண்ணி அந்த டைத்துல நிறைய தெஃப்ட்லாம் நடந்துச்சு. ஸோ அதே இது வந்து ரிப்பீட்டா வேற பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற மாதிரி தான் தெரியும். இல்ல சிமிலர் வே தான், இப்படிதான். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் தான். நீங்க சொல்லும் போது நாங்க இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சொன்னோம், இப்ப டேட்டா பிரைவசின்னு சொன்னோம். இப்ப ஏஐ மூலமா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களோட பர்சனலி ஐடென்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த த்ரெட் ஆக்டர் ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஏஐ நிறைய யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன ஃபுட் பிரிண்ட் எல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபோட்டோ பண்றது, நீங்க சொன்ன மாதிரி ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்றது, உங்களோட இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணணும் அப்படின்னா ஏஐ மூலமா நான் ப்ராம்ப்ட் கொடுத்து என்னென்ன ஏரியாவில் நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்க, எவ்வளோ சோசியல் மீடியாவில் கண்டென்ட் நீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் என்னால் கலெக்ட் பண்ண முடியும். கரெக்ட் தான் சார். இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுனால பிரைவசி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஏரியாஸ்லாம் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது சார்? பிரைவசி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கஸ்டமர் ஹேண்டில் பண்றோம், கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஹேண்டில் பண்றோம். நம்ம இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, US, UK அண்ட் மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், மலேசியா, இந்த ஏரியாவிலலாம் நம்ம பண்ணும்போது ரீஜன் பேஸ்டு ரெகுலேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் மேண்டேட்ரி. ஒரு கிராஸ் பார்டர் டேட்டா, உங்களோட டேட்டாவை சிங்கப்பூர்லேருந்து எனக்கு இங்கே இந்தியாவுக்கு நீங்கள் அனுப்பும்போது அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க,
அந்த ரிஸ்க் உங்களுக்கு வந்துருது. அந்த ரிஸ்க் வரும்போது நீங்க ஒரு பிரைவசி ஆக்டுக்குள்ள வரும்போது உங்க டேட்டா லீக்கேஜ் வந்து பெரிய இம்பாக்டை கொடுக்கும் உங்க பிசினஸ்க்கு. உங்களோட பிசினஸ் ரெபுடேஷன் லாஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிசினஸ் கிடைக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உங்களோட டேட்டா லீக்கேஜ்னால. பிரைவசி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியதா இருக்கு. இண்டஸ்ட்ரி வைஸ் இருக்கலாம், அது ஒரு ரீஜன் வைஸ் இருக்கலாம், இல்ல அது வந்து பிரைவசி ஆக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ். இப்போ ஒரு பிஐ இன்ஃபர்மேஷனை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா தட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் யுவர் பிரைவசி ஆக்ட். பிரைவசி ஆக்ட்ங்கும் போது நீங்க யூகேல உள்ள பிரைவசி ஆக்ட் பாத்தீங்கன்னா ஜிடிபிஆர், இன்னும் இந்தியாவில் டிபிடிபிஏ இருக்கு, நீங்க பிடிபிஎல் இருக்கு சிங்கப்பூர்ல. அந்த ரெகுலேஷன் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அனதர் பார்ட் உங்களுக்கு என்னன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது ஹிப்பா கைண்ட் ஆஃப் ஆக்ட் வந்து உங்களுக்கு பெனாலிட்டி ஃபோர்ஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நிறைய பிசினஸ் லாஸ். நீங்க இந்த ஏஐ டூல்ல நீங்க என்ன அப்லோட் பண்றீங்களோ அது கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் பிரைவசியை டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது இஃப் யூ ஆர் நாட் ட்ரீட்டிங் டேட்டா கிளாசிபிகேஷன். ஸோ டேட்டா கிளாசிபிகேஷன்ல நம்ம பேசின மாதிரி கான்ஃபிடென்ஷியல், சென்சிட்டிவ் இது எல்லாமே ப்ராப்பரா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஷ்யூஸ்க்கு இதுவும் இல்லை. ஒன்லி பப்ளிக் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். இந்த டேட்டா கிளாசிபிகேஷனையும் நீங்க டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தட் இஸ் ரிலேட்டட் டு பிரைவசி அண்ட் ரிலேட்டட் டு கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டு யுவர் ரீஜன் பேஸ்டு பிரைவசி ஆக்ட். ஸோ பெனால்டிஸ் அதிகம், உங்களோட பிசினஸ் இம்பாக்ட் அதிகம், உங்களோட கஸ்டமர் வந்து ஓடி போறதுக்கு சான்சஸ், புதுசா ஒரு கஸ்டமர் நீங்க அக்வயர் பண்றதுக்கும் சான்சஸ். அதனால உங்களோட மொத்த பிசினஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு when you are touching the data classification. ஓகே. ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணாமே இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஒரு எசென்ஷியல் ஒரு திங்காகவும் இருக்கு. அப்போ சைபர் செக்யூரிட்டில என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் சார்? அதுதான் நம்ம இப்ப ஹேபிள்ஸோட இம்பார்ட்டன்டா ஃபோக்கஸ் பண்ற ஏரியா. ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் ஹேபிள்ஸ் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லேட்டர் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த பேங்கிங் ரிலேட்டட் வந்து பிசிஐடிஎஸ்எஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம், அதை ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம். ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஹிப்பா ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ க்ளோ ஃப்ரேம்வொர்க் ஃபோக்கஸ் பண்ணி we are moving forward addressing the AI related risks. ISO 42001 ஃப்ரேம்வொர்க் ரெடியா யூசிங். இந்த ஃப்ரேம்வொர்க் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஏஐயோட இன்வென்டரி கிடைச்சு நம்மளோட ஜீரோ ட்ரஸ்ட் ஆர்கிடெக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சென்ட்ரலைஸ்ட் மானிட்டரிங் மூலமா என்னென்ன டேட்டாலாம் நீங்க ஃபீட் பண்ணணும், அதுக்கு வந்து பிரீச் நோட்டிபிகேஷன் கொடுக்குறோம், அதுக்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம். என்னென்ன டேட்டாலாம் இப்போ நீங்க ஒரு என்டர்பிரைஸ் லெவல் ஏஐ வாங்கும்போது ஃப்ரீ டூல கம்பேர் பண்ணும்போது லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். என்டர்பிரைஸ் லெவலுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ ப்ரொவைட் என்கிரிப்ஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கும், டேட்டா ரிட்டென்ஷன் கொடுக்கும், இன்சிடென்ட் ரீச் நோட்டிபிகேஷன் we can configure, we can control from our side. ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும். ஸோ நம்மளோட 42000 ஃப்ரேம்வொர்க் என்ன சொல்லுது அப்படின்னா வாட் ஆர் த யூசேஜஸ், அதுக்கு என்ன மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதை வந்து எப்படி இன்டெகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்டோட எப்படி அதை இன்டெகிரேட் பண்ணி அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம். ஆல் we are structurized way of doing 42001 ஒரு சர்டிஃபிகேஷன் மூலமா பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமருக்கு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட கஸ்டமர்ல 95% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஏஐ யூஸ் பண்ணும்போது when we go for ISO 27000 or SOC 2, we are also suggesting to them to follow ISO 42000 because of this AI கண்ட்ரோல் இல்லாம போகும். சின்ன ஒரு இஷ்யூக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எங்க போறாங்கன்னா மேனேஜர்கிட்ட கேட்கறதுக்கு ஹெசிடேட் ஆகிட்டு ஏஐ டூல தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், நம்மளோட டூல் டெவலப் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரும்போது அந்த இஷ்யூவை ரெக்டிஃபை பண்றதுக்கு எகைன் அவங்க ஏஐ டூல தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரீ டூல் நீங்க போகும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் ஆனா என்டர்பிரைஸ் டூல்ல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. இதெல்லாம் ரிசால்வ் பண்றதுக்காக தான் we are frequently providing AI related awareness also to the employee. தேவையான இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அவேர்னஸ் பார்ப்போம், டூஸ் அண்ட் டோன்ஸ் பார்ப்போம், அக்செப்டபிள் யூசர் பாலிசி என்னென்ன கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ மேண்டேட்டரியா ஏஐ ரிலேட்டடா செக்யூரிட்டி என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் நம்ம என்ஃபோர்ஸ் பண்றோம். அதை we are facilitating. ஸோ இந்த வேலை நீங்க போகும்போது பிரைவசியா இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட கஸ்டமரோட ரிக்வயர்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஓகே சார். ஸோ டூல், பாலிசி, எம்ப்ளாயி அவேர்னஸ், மானிட்டரிங் இவ்வளோ விஷயம் இருக்கு சார். ஆனா இதெல்லாம் டேட்டா ப்ரொடக்ஷன் சைட்ல ஓவர்சீஸ் பண்றதுக்கும் அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தேவை தானே சார்? அது யாரு சார்? இப்போ அவரு தான் நம்ம வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்னு நம்ம சொல்லுவோம்.